தமிழக முதலமைச்சரான விஜய் மற்றும் அவர்களுடைய மனைவியான சங்கீதா அவங்களுக்கு திருமணமாகி இன்றோடு பார்த்தீங்கன்னா 27 ஆண்டுகள் வந்து ஆகுது. ஸோ 1999 ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி அன்னைக்கு தான் இவங்களுக்கு திருமணமே வந்து ஆகியிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 27வது திருமண நாள். இந்த திருமண நாளில் தான் விஜய் அவர்களும் சங்கீதா அவங்களும் இணைந்து மீண்டும் அவங்களுடைய திருமண வாழ்க்கையை வந்து வாழ போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்களானது வெளியாகி இருந்துச்சுங்க. ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கி இந்த விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து ரொம்பவே சந்தோஷமாக வந்து இருந்திருக்காங்க. அதோடு இன்றைக்கி திருமண நாள் அப்படின்றதுனால விஜய் அவர்கள் சங்கீதாவுக்கு ஃபோன் செய்து வாழ்த்துக்கள் வந்து சொன்ன மாதிரியான ஒரு ஆடியோ வந்து சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக வந்து போயிட்டுருக்குங்க. ஸோ அவங்க சொன்ன வாழ்த்துக்களின்படி பார்க்கும் பொழுது எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கூடவே பார்த்திங்கன்னா விஜயோடைய ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா விஜய் ரசிகர்கள் எல்லாருமே விஜய் பிறந்தநாளுக்கு த்ரிஷா கிருஷ்ணனோட அந்த கேக் வெட்டுற மாதிரியான ஒரு புகைப்படத்தை வந்து வெளியிட்டிருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த ஃபோட்டோவை வந்து எடிட்டிங் செய்து அதில் சவுத் குயினுக்கு பதிலாக சங்கீதா இருக்கிற மாதிரி எடிட் செய்து வாழ்த்துக்களை எல்லாம் வந்து பகிர்ந்துட்டுருக்காங்க. ஆகா, அந்த புகைப்படத்தை வந்து பார்க்கும்போதே எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சங்கீதா அணியை இப்படித்தான் வந்து சந்தோஷமாக பார்க்கணும் அப்படின்னு எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. அப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த எடிட்டிங் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த எடிட்டிங் கூட மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குது அப்படின்னு விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வந்து சொல்லிகிட்ருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா ரசிகர்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்றது ரொம்ப வந்து அதிகமாக இருக்குங்க. ஏன்னா விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவருடைய மனைவியோட அவங்க சேர்ந்து வந்து பார்க்கவே முடியல. இதுதான் வந்து ரசிகர்களுடைய மிகப்பெரிய ஒரு கவலையாகவே இருந்துகிட்ருக்கு. மிகப்பெரிய வருத்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா விவாகரத்து வழக்கை அண்ணி வந்து வாபஸ் வந்து வாங்கிட்டாங்க. இருந்தாலுமே கூட இந்த நல்ல நாளில் விஜயும் சங்கீதாவும் சேர்ந்து வந்து வந்திருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். எங்களுக்கு இதை மட்டும் செய்வீங்களா அண்ணா அப்படின்னு தளபதி கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கூட ரசிகர்கள் வந்து கேட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி விஜய் மற்றும் சங்கீதாவோட வந்து சேர்த்து வச்சிடணும் அப்படின்ற ஆசையில் தான் எல்லாருமே வந்து காத்துட்ருக்காங்க. ரெண்டு பேத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கணும் அப்படின்ற ஆசைக்கு தான் வந்து எல்லோரும் வந்து ரொம்ப வந்து ஏங்கிட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சங்கீதாவும் விஜய் அவர்களும் கூடிய விரைவில் இணைந்து சிக்மா படத்தினுடைய வெளியீட்டுக்காக கண்டிப்பாக வந்து எல்லோரும் வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் விஜய் சங்கீதா தம்பதியினுடைய மகனான ஜேம்சன் சஞ்சய் இன்றைக்கி இயக்குனர் ஆகிட்டாருங்க. அவர் இயக்கியிருக்கக்கூடிய சிக்மா படம் ஜூலை 31 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தான். ஆனால் அப்பாவுடைய படமான ஜனநாயகன் வந்துச்சு அப்படின்றதுனால சிக்மா ரிலீஸை வந்து அக்டோபர் மாதம் 2ஆம் தேதிக்கு வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. இந்த நிலையில் பேட்டிகளில் எல்லாத்துலேயுமே விஜய் அவர்களுடைய பெருமைகளை பற்றி அப்பாவும் அம்மாவையும் பற்றி ரொம்ப ரொம்ப பெருமையாக ஜென்சன் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அந்த ஒரு வீடியோ காட்சியுமே கூட சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக வந்து போயிட்டுருக்குங்க. சொல்லப்போனால் அந்த ஒரு வீடியோ தான் சங்கீதாவினுடைய மனமாற்றத்துக்கே வந்து காரணமாக இருக்குது அப்படின்னே சொல்லணும். ஏன்னா கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் மேலே ஒரு தவறான வழக்கு வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. விஜய் நடிகை ஒருவரோட திருமணத்தை மீறின உறவோடு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த விவாகரத்து வேணும் அப்படின்னு கேட்டு வழக்கை வந்து தொடர்ந்துருந்தாங்க. ஆனால் அந்த வழக்கால் சட்டசபை தேர்தலில் விஜய்க்கு வாக்குகள் வராது அப்படின்னு தான் வந்து பேசப்பட்டது. ஏன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு யார் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் காட் கிரேஸ் அந்த வழக்கால் எந்த பிரச்சனையுமே விஜய் அவங்களுக்கு வரலைங்க. ஏன்னா நடிகை உடனான உறவோ சரி விவாகரத்து வழக்கோ சரி அவருடைய வெற்றிக்கு வந்து எந்த பாதிப்பையுமே வந்து கொடுக்கல. ஸோ சூப்பராக வெற்றி பெற்றார். இந்த நிலையில் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக நீதிமன்றத்தில் 2 பேருமே வந்து ஆஜராகி 2 மணி நேரம் நடந்த விசாரணைக்கு அப்புறமா சங்கீதா அவங்க எல்லா வழக்கையும் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை கேட்டு விஜய் ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷத்தில் வந்து இருந்தாங்க. அதே போல் விஜய் அவர்களுடைய குடும்பமும் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாங்க. ஏன்னா சங்கீதா வந்து லண்டனில் இருந்தவங்க. ஃபஸ்ட்டு வந்து விஜய் வந்து ஒரு ரசிகையாக தான் அவங்க வந்து பார்க்க வந்தாங்க. லண்டனில் வளர்ந்த சங்கீதா தனக்கு பிடித்தமான நடிகரான விஜயை பார்க்க சென்னைக்கு வந்த இடத்துல தான் அவரை மட்டும் பார்க்கலங்க. தளபதியுடைய அப்பா அம்மா எல்லாத்தையுமே வந்து சந்தித்து பேசியிருக்காங்க. அப்பா அம்மாவுக்கும் சங்கீதா வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ விஜய்க்கு கண்டிப்பாக இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி அவங்களே வந்து மனைவியும் ஆக்கிட்டாங்க. சங்கீதாவை கட்டிக்கிறியாப்பா அப்படின்னு எஸ். சந்திரசேகர் கேட்ட உடனே உங்கள் இஷ்டம்ப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு விஜய் சொன்னாங்க. உடனே பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வந்து திருமணம் வந்து நிச்சயித்து திருமணம் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இந்த திருமணத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஏன்னா தமிழக முதலமைச்சராக இப்போ தான் அவர் ஆயிருக்கார். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இளைய தளபதி விஜய் அப்படின்னு ரொம்ப ரசிகர்களால் பெருமையாக வந்து சொல்லப்பட்டவர். இப்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய திருமணத்தை முன்னிட்டு எல்லாருமே மனைவி சங்கீதாவும் இவங்களும் இணைந்து வாழணும் அப்படின்னு தான் எல்லோரும் ஆசைப்பட்றாங்க. எல்லோரும் அந்த மாதிரி தான் விஷ் பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ சமூக வலைதளங்களில் ஒரு கோரிக்கையாகவே இதை வந்து வச்சிட்ருக்காங்க.
கோரிக்கையை மட்டும் வைக்கலைங்க, மனசார வாழ்த்துக்களையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த லவ் டுடே படப்பிடிப்பின் பொழுது தான் விஜயனுடைய தீவிர ரசிகையாக இருந்தவங்க சங்கீதா. லண்டன்ல இருந்து வந்துட்டாங்கன்னா பார்த்துங்க சென்னைக்கு. அவங்க வந்து மீட் பண்ணிவிட்டு 2 பேத்துக்கிட்டேயும் பேசி 2 வீட்டார்கிட்டையும் பெற்றோருடைய சம்மதத்தோடு தான் காதலித்து திருமணம் செய்துக்கிட்டாங்க. பழைய நினைவுகளை எல்லாம் ரசிகர்கள் இப்போ வந்து இணையதளத்தில் ரொம்ப நெகிழ்ச்சியோடு வந்து பகிர்ந்துட்டுருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கருத்து வேறுபாடு காரணமாக தான் 2 பேரும் பிரிஞ்சு இருந்தாங்க. இப்போது அந்த கருத்து வேறுபாடுகள் வந்து கழிஞ்சு மீண்டும் வந்து 2 பேரும் இணைந்து வாழணும். அது மட்டும் இல்லாமல் இந்த திருமண நாள்லேருந்து மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து பிரார்த்தனை செய்துட்ருக்காங்க. வாழ்த்துக்களை வந்து சொல்லிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக முதலமைச்சர் விஜயனுடைய திருமண நாளை ஒட்டி அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் இணையதளத்தில் தொடர்ந்து வாழ்த்துக்களை வந்து பதிவு செய்துட்ருக்காங்க. ஸோ நீங்களும் அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் விஜய் ரசிகர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் மற்றும் சங்கீதா அந்த இணைந்து வரக்கூடிய அந்த ஒரு நாளுக்காக தான் எல்லாருமே வந்து காத்துட்ருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு திருமண வாழ்க்கையிலையுமே சரியான புரிதல் இல்லை அப்படின்னாவே கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனையை கொடுத்துடும். அப்படி தான் சங்கீதா அவங்களுக்கும் தவறான ஒரு புரிதலின் காரணமாக ஏற்பட்ட ஒரு பிரச்சனையாக தான் இதை வந்து எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இருந்தாலும் விஜய் அவர்கள் மேலே நம்பிக்கை வைத்து இந்த தமிழக மக்கள் வந்து மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கு ஒப்படைச்சிருக்காங்க. இந்த நல்ல நாளில் அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து ஆசைப்பட்டுட்ருக்காங்க. அவருக்கு நிறைய வாழ்த்துக்கள் வந்து போயிட்டுருக்கு. கண்டிப்பாக கூடிய சீக்கிரமாக இவங்க 2 பற்றி நம்ம ஜோடியாக எல்லா இடங்கள்லையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. எல்லாருடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறணும் அப்படின்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இவங்க எப்போ இணைய போகிறாங்க அப்படின்னா, நிச்சயமாக அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி சிக்மா படத்தினுடைய வெளியீட்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தோணுது. கண்டிப்பாக இவங்களுக்காக வரலினாலும் அவங்களுடைய பையனுடைய ஃபர்ஸ்ட் சக்ஸஸ், அதனால் நிச்சயம் 2 பேரும் சேர்ந்து வந்து அவரை வாழ்த்துவாங்க அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ கூடிய சீக்கிரம் வரப்போகிறாங்க. இருந்தாலுமே கூட விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் இன்றைக்கி வாழ்த்துக்களை வந்து பரிமாறிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு ஆடியோ வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து போயிட்டுருக்கு. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் மீண்டும் ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கை வந்து கிடைக்கப் போகுது. அவங்களுடைய 27வது ஆண்டு திருமண விழாவில் வந்து புதுசாக 2 பேரும் வந்து இணைந்து வாழ போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளை ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலேருந்தே மக்கள் வந்து வச்சுட்டாங்க. என்னைக்கு சங்கீதா வந்து கேஸ் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கினாங்களோ அன்றைக்கே பார்த்திங்கன்னா அவங்களுடைய திருமண நாள் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இருந்தாலும் அவங்களுடைய டேட் அப்படின்றது இன்றைக்கி தான். ஸோ ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளும் கூட இதுதானே சொல்லலாங்க. ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா சங்கீதாவை ஒரு ரசிகையாக தான் ஃபஸ்ட்டு பார்த்தாங்க. அதுக்கப்புறமா காதலியாக பார்த்தாரு. அதுக்கப்புறம் மனைவியாகினாங்க. அப்போ அந்த உறவுக்கு கண்டிப்பாக பலம் இருக்குது இல்லையா? ஸோ எந்த உறவாக இருந்தாலும் சரி, சரியான புரிதல் இருந்தால் அந்த உறவுக்கு என்றைக்கும் பிரிவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய விஷயம் இப்போ எல்லாத்துக்கும் வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு அப்டேட்டில் சந்திக்கலாம்.